பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள், கர்த்தரை துதியுடன் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். தேவாதி தேவா திருமறையோவா, தேவாதி தேவா திருமறையோவா, சிறியனுக்கு இரங்காய் தேவா, சிறியனுக்கு இரங்காய் தேவா, தேவாதி தேவா. அற்புத ஞான அருளோதயமே, அற்புத ஞான அருணோதயமே, அருள்முக பிரபை தாயா, அருள்முக பிரபை தாயா, தேவாதி தேவா. புகழ் உரை வேத புதிய உணவால், புகழுரை வேத புதிய உணவால், புது பலன் அடைவேனாக, புது பலன் அடைவேனாக, தேவாதி தேவா. தேவாதி தேவாம் திருமறையோவா, தேவாதி தேவா திருமறையோவா, சிறியனுக்கு இரங்காய் தேவா, சிறியனுக்கு இரங்காய் தேவா, தேவாதி தேவா. ஜெபம் செய்வோம். ஆண்டவரின் நாமம் உயர்வானது, உன்னதமானது. அந்த நாமத்தை தொழுது கொள்ளவும், அந்த நாமத்திற்கு பணிவிடை செய்யவும் ஆண்டவர் தந்த ஆராதனைக்காக துதியும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துகிறோம். ஆன்லைன் வழியாக ஆண்டவரை ஆராதித்து மக்களுக்கு நற்செய்தியை சொல்லுகின்ற இவ்வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி எல்லோரையும் நம்பிக்கையிலும் நற்செயல்களிலும் புதுமையாக்க மன்றாடுகிறோம். மண்டையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிற போது உம் அன்பும் உம் ஆதரவும் ஒவ்வொரு மக்களோடும் தங்கியிருப்பதாக. இத்தொழுகையிலும் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி பாடுகின்ற பாடல் துணிகள், வாழ்வின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக தியானிக்கின்ற இறைவசனங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிற பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இத்தொழுகையின் வாயிலாக எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கின்ற சித்தத்தை உணர கர்த்தர் உதவி செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமேன். கடவுளுடைய நாமம் மைமைப்படுவனமாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும், திரளாம் மிகுதியே என்கிற 435வது ஞான பாடலை அனைவரும் பாடுவோம். ஏராளமாய் பெய்யும்
படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 47. சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். இணைந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், மகா உன்னதமானவர். நாம் அனைவரும் முழங்காற்படியிட்டு நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். நாம் கிறிஸ்துவை உடையவர்கள். நாம் கிறிஸ்துவை அருள்பணியின் வழியாக அறிந்து கொண்டவர்கள். அருள்பணியின் வெளிப்பாடாக வாழ இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தை விட்டு மனம் திரும்ப அழைக்கிறார். மோசே மக்களுக்கு அருட்பணி செய்வதற்காக கடவுளிடமிருந்து பெற்ற கடவுள் சொல்லிய வார்த்தைகளை நாம் மீறுகிறவர்களாகவும் பின்பற்றாமலும் உலகத்தில் பாவத்தை பெருக்குகிறவர்களாகவும் மிகுதியாக்குகிறவர்களாக இருப்போம் என்றால் அவைகளை நாம் மீண்டும் நினைவு கூர்ந்து கர்த்தர் தந்த அருட்பணியின் வார்த்தைகளை அறிக்கையிட்டு புதிதாக்கப்படுவதற்கும் நம்முடைய பாவங்கள் ஒழியத்தக்கதாக மனத்தாழ்மையோடு மன்றாடுவோம். கடவுள் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே முழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, உண்மையாகவே நாம் நமது பாவங்களை இதன் வழியாக அறிக்கை செய்து விட்டுவிட்டு அர்ப்பணிக்காக கடவுள் தந்திருக்கின்ற வார்த்தைகளை நாம் பின்பற்றுவோம் என்று நம்மை அர்ப்பணித்திருப்போம் என்றால், நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. 15வது பக்கத்தில் இருக்கின்ற 2வது லித்தானியா ஜெபத்தை ஏறெடுப்போம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டிற்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரர்களும், விசேஷமாய் நமது பிரதம பேராயரும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வகிப்போர் அனைவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பிணியாளர், துன்பப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாக இருப்போர், ஆதரவற்றோர், விதவைகள், உத்தரவுப்படுவோர் அனைவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. இவ்வுலகத்தில் அவரை சேவித்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கும் அவரது அடியார் அனைவரோடும் கூட நாமும் அவரது முடிவற்ற மகிழ்ச்சி நிறைவில் பங்கு பெற ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்து தந்த பரமண்டல ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றி எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமேன். மீண்டுமாக இறைநாம மகிமைக்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ என்கிற 308வது கீர்த்தனை பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். இயேசு
படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் புனித யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19 முதல் 23 முடிய. புனித யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19 முதல் 23 முடிய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. உட்காருவோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆன்லைன் மீடியம் வழியாக அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு ஆசீர்வாதமாக இருங்கள் என்ற வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்து நம் ஆண்டவருடைய நற்செய்திக்குள் செல்வோம். நற்செய்திக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு, அருள்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. அருள்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். ஆதாரமாக தெரிந்து கொண்ட இறைவசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு மறுபடியும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் பிதாவின் வெளிப்பாடாக காணப்பட்டார். அவர் பிதாவின் வெளிப்பாடாக அனுப்பப்பட்டார். பரிசுத்த யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு மக்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் முழுமையாய் பூரணப்படுகின்ற ஜீவன் உண்டாயிருப்பதற்கு அவருடைய சொல்லும் செயலும் அமைந்திருந்தது. பரிபூரணமான ஜீவன் சார்ந்து அவருடைய பணி காணப்படுகிறபடியினால் அது அருள்பணி என கனம் பெற்றது. அது அருள்பணி என மேன்மை பெற்றது. ஒரு மனிதனை ஒருவேளை நினைப்பது அருள்பணி அல்ல, அந்த மனிதனின் நினைவாகவே இருப்பது அருள்பணி. எப்பொழுதும் தன் நினைவாக இருப்பது அருள்பணி அல்ல, எப்பொழுதும் பிறர் நினைவாக இருந்து தன்னினைவாகவும் இருப்பது அருள்பணி. எப்படி இந்த அருள்பணி தொடர்கிறது என்று பார்க்கின்ற போது,
there is a gospel, therefore there is a mission. There is a mission, therefore there were missionaries. There were missionaries, therefore we are. We are the outcome of அருட்பணி. நாம் அனைவரும் அருட்பணியினுடைய வெளிப்பாடுகள். அருட்பணி நமக்குள் நிலைத்து நின்று ஆட்கொண்டு பிற்பாடு நம்மில் வெளிப்பட்டு அதனுடைய பணியாளர்களாக நம்மை ஏற்படுத்துகின்றது. எப்படி நாம் அருட்பணியினுடைய வெளிப்பாடுகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வது, உறுதி செய்வது என்று பார்க்கின்ற போது அருட்பணியினுடைய அடிப்படை கொள்கைகளை வைத்துதான். அருட்பணியினுடைய அடிப்படை கொள்கைகளை வைத்து நிச்சயமாக நாம் அருட்பணியினுடைய வெளிப்பாடுகளாக இருக்கிறோமா என்பதை உறுதி செய்ய முடியும். அப்படி என்றால் அருட்பணியினுடைய அடிப்படை கொள்கைகள் எது என்று பார்க்கின்ற போது முதலாவது ரிஃப்ளெக்ஷன் என்றும் இரண்டாவது ரியாக்ஷன் என்றும் காணப்படுகின்றது. அருட்பணியினுடைய அடிப்படை கொள்கைகள் இரண்டு. முதலாவதாக ரிஃப்ளெக்ஷனும் இரண்டாவதாக ரியாக்ஷனும். ரிஃப்ளெக்ஷன் என்றால் டேக்கிங் மீனிங் ஃப்ரம் த பைபிள், திருமறையிலிருந்து அர்த்தத்தை எடுப்பது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படித்து பார்ப்போம் என்றால் இயேசு கூறுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கை கொள்ளுகின்ற உபதேசம். அது மட்டுமில்லாமல் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட பெண்மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், உங்களில் குற்றமில்லாதவன் முதலில் கல்லறிய கடவன் என்று. உங்களில் குற்றமில்லாதவன் முதலில் கல்லறிய கடவன் என்று. அது மட்டுமல்லாதபடிக்கு மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொல்லுகின்றார். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் மனுஷன் ஓய்வு நாளுக்காக அல்ல, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய அர்த்தத்தை மக்களுக்கு கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது அர்ப்பணியினுடைய கொள்கை என்னவென்று பார்க்கின்ற போது ரியாக்ட் பண்ணுவது. உருவாக்கப்பட்ட அர்த்தமாகிய கடவுளின் வார்த்தைகளை நாம் தியானிப்பதும் கை கொள்வதும் மட்டுமன்றி அவைகளை கொண்டு அவைகளின் வழியாக ரியாக்ட் பண்ணுகிற போது, செயல்படுகிற போது அருட்பணி பூரணமாய் நிறைவேறுகின்றது, நிறைவு பெறுகின்றது. ரியாக்டிங் த்ரூ த ரிஃப்ளெக்ஷன், ரியாக்டிங் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் படித்து பார்ப்போம் என்றால், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படி தனது ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. என்னை நோக்கி பிதாவே பிதாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, மாறாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக காணப்படுகின்றார். நிச்சயமாகவே செயல் இல்லாத, ரியாக்ஷன் இல்லாத ரிஃப்ளெக்ஷன் அது ஒரு நிறைவேறாத வார்த்தையாகவே, பயன்படாத வார்த்தையாகவே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வார்த்தை செயலாக மாறுகின்ற போது அது அதிகமான பயனை தருகின்றது. ரிஃப்ளெக்ஷனும் ரியாக்ஷனும் இணைந்தது தான் அருட்பணியாக காணப்படுகிறது. அந்த அருட்பணியின் வெளிப்பாடாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். பொதுவாக பார்க்கின்ற போது ஒரு மனிதனுடைய ப்ரீச்சிங்க்கும் அவனுடைய பிராக்சிஸுக்கும் நீண்ட இடைவெளி உள்ளதையும், ஒரு மனிதனுடைய ரிஃப்ளெக்ஷனுக்கும் அந்த மனிதனுடைய ரியாக்ஷனுக்கும்
நீண்ட இடைவெளி உள்ளதையும் சில சமயங்களிலே நம்மிலேயும் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பு டு ஃபில் த கேப் பிட்வீன் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், டு ஃபில் த கேப் பிட்வீன் ப்ரீச்சிங் அண்ட் ப்ராக்சிஸ், பேச்சுக்கும் செயலுக்கும் இடையே காணப்படுகிற இடைவெளியை பூர்த்தி செய்யும்படியாக, இணைக்கும்படியாக அருட்பணியின் வெளிப்பாடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ரிச்சர்ட் நீல் என்கிற அருட்பணியாளர் 1787 ஆண்டு 14ஆம் தேதி 4வது மாதம் இங்கிலாந்திலுள்ள டெவன்சியர் மாகாணத்தில் பிராண்டன் நகரில் பிறந்தார். இளமையிலே பட்டாளத்தில் சேர்ந்து கீத வாத்தியம் வாசிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆர்வமாக, விருப்பமாக காணப்பட்டது. தாயாருடைய விருப்பப்படி தாயார் அவர்களை அங்கிருந்து மீட்டு இவான்ஸ் துறையின் பராமரிப்பில் விடுகின்றார். அதைத் தொடர்ந்து சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டு லோக் போதகரிடம் வேத சாஸ்திரம் கற்று எந்த பகுதிக்கு அருட்பணியாளராக செல்லலாம் என்று நினைத்தபோது எல்எம்எஸ் என்கிற இயக்கத்தின் வழியாக 3வது எல்எம்எஸ் மிஷனரியாக தென்னிந்தியாவை தெரிவு செய்து 28/8/1816 சென்னை வந்தவராக காணப்படுகின்றார். 2 வருடம் சென்னையில் ஊழியம் செய்கின்றார். அதைத் தொடர்ந்து 1819 ஆண்டிலே நாகர்கோவில் கடந்து வந்தார். நாகர்கோவிலிலே மிஷன் பொறுப்புகளை கவனித்து திட்டுவிளை பகுதியிலும் நல்லொழியம் செய்து, அதைத் தொடர்ந்து ரிச்சர்ட் நீல் ஐயரானவர்கள் 25 பவுனை நன்கொடையாக சார்லஸ் மீட் என்கிற ஐயரிடம் கொடுத்து அகஸ்தீஸ்வரத்திலே ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு முடிவு செய்தவராக 25 பவுன் நகையை கொடுத்தவராக காணப்படுகின்றார். அவருடைய ரியாக்ஷனின் வழியாக அந்த நகையை பெற்றுக்கொண்ட சார்லஸ் மீட் ஐயரும் 1819 ஆண்டு அகஸ்தீஸ்வரத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி பூர்த்தி செய்கின்றார். அந்த ஆலயத்திற்கு நீல் ஆலயம் என்று பெயரிடப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நீல் ஐயர் அவர்கள் அவருடைய ரிஃப்ளெக்ஷன் வழியாக, அவருடைய ரியாக்ஷனுடைய வெளிப்பாடாக அகஸ்தீஸ்வரத்தில் ஆலயம் ஒன்று எழும்பினது. அதனுடைய வெளிப்பாடாக இன்றும் நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பின்பு அதிகமாக உடல்நல குறைபாடு ஏற்பட்டது. மீண்டுமாக குணம் பெற்று 1819 ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி இங்கிலாந்து சென்று 1823 ஆண்டு திருமணமாகி குடும்பமாக ஊழியம் செய்தார். 2.5 வருடம் தென்னிந்தியாவிலும் அகஸ்தீஸ்வரத்திலும் குறிப்பாக ஊழியம் செய்து 38 வருடம் இங்கிலாந்திலும் மற்றும் ரஷ்யாவிலும் நற்பணி செய்து 70வது வயதிலே 2/1/1859 நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீல் ஐயர் அவர்கள் அருட்பணியினுடைய வெளிப்பாடாக தென்னிந்தியாவில் அகஸ்தீஸ்வரத்தில் கடந்து வந்து தன்னுடைய 25 பவுனை நன்கொடையாக கொடுத்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து ஆண்டவருடைய ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றார். இன்றும் நமக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக காணப்படுகின்றார். கடவுளினுடைய வார்த்தைக்காக வந்தவர், கடவுளுடைய வார்த்தையை ரிஃப்ளெக்ட் பண்ணவர், அது மட்டுமில்லாதபடிக்கு ரியாக்ட் பண்ணவருமாக காணப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலும் எல்லா பணிகளிலும் சிறந்தது, மேன்மையானது, உயர்வானது அருட்பணியாக காணப்படுகின்றது. அதற்காக நம்மை பூரணமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டிய வேளையும் இதுவாக காணப்படுகிறது. டைம் டு கமிட் அவர் செல்ஸ் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். டைம் டு கமிட் அவர் செல்ஸ் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தைக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய வேளை வந்துவிட்டது. ஏனென்றால் கொரோனா நோயினுடைய அலையானது வேகமாக பரவி கொண்டிருக்கின்ற போது பிறர் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொன்னால்தான் பிறருடைய பாதுகாப்பை நாம்
உறுதி செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வெளிப்பாடாக காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் சொல்லும் ஆவியிலும் ஆத்மாவிலும் ஒரு மனிதன் பூரணமாக ஜீவன் உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக அமைந்தபடியினாலே அது அருட்பணியாக மாறிற்று. அந்த அருட்பணியை சுமந்து வந்தவர் நீலையராக காணப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது, தியானிக்கின்ற போது அதற்காக நம்மை அர்ப்பணித்து இந்த பூமியிலே அதை நிறைவேற்றுகின்றவர்களாக, அதற்காக செயல்படுகிறவர்களாக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் பரலோகத்துக்கு எழுந்தருளி பஸ்ஸில் வெற்றிருக்கிறார். அவர் உயிரோரும் மரித்தோரும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சட்டோத்தலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். அமருவோம். இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றவர்கள் 9ஆம் தேதி திரு ரவிச்சந்திரன் அவர்களும், 10ஆம் தேதி திரு எஸ் வெஸ்லி ஜேக்கப் அவர்களும், 13ஆம் தேதி திருமதி ஜாஸ்பின் கலா அவர்களும், 14ஆம் தேதி திரு ஜே தங்க கிறிஸ்டோபர் அவர்களும், 15ஆம் தேதி திருமதி என் அனிதா ஜோஸ்லின் ஆகியோரும் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் 11ஆம் தேதி திரு ஏ பொன் சுந்தர்ராஜ் திருமதி பி ஹெலன் அவர்களும், 13ஆம் தேதி திரு ஏ ரவி திருமதி ஜெயச்சந்திர லதா ஆகியோரும், 15ஆம் தேதி திரு ஏ தங்க கிறிஸ்டோபர் திருமதி என் அனிதா ஜோஸ்லின் ஆகியோரும், 15ஆம் தேதி திரு ஜி ரவி சாம்சன் திருமதி எஸ் சுகந்தி ஆகியோரும், 15ஆம் தேதி திரு எம் ஞான தம்பிதுரை திருமதி சி மேட்டின் மஞ்சுளா ஆகியோரும், 15ஆம் தேதி திருவை நத்தானியேல் திருமதி பிளாரன்ஸ் கமலாபாய் ஆகியோரும் தங்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். பிறந்த நாள் கொண்டாடுகின்ற, திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற ஆகியோருக்கும் அனைவருக்கும் அகஸ்தீஸ்வரம் நீல் ஆலயத்தின் சார்பாக பிறந்த நாள், திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கோவிட்-19 வேகமாக பரவி கொண்டிருக்கிறபடினாலே திருச்சபையார் அனைவரும் சமூக இடைவெளியோடு ஆரோக்கியமுள்ள மருத்துவ குணம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு பாதுகாப்பாக இருப்பதற்கு திருச்சபையின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் பாதுகாப்பாக இருக்கின்ற போதுதான் பிறரும் பாதுகாக்கப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையின் வடக்கு சுற்றுப்புறத்திலே பசுமை புல்வெளிகளோடு அலங்கார கற்கள் பதிப்பதற்காக திருச்சபையார்கள் காணிக்கை தந்து உதவி செய்யும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திரு டி அருமை தங்கராஜ் குடும்பத்தினர்கள் அலங்கார கற்கள் பதிப்பதற்காக
5,000 ரூபாய் காணிக்கை தந்திருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திரு ஜி ஞானப்பிரகாசம் அவர்களுடைய மகள் ஏஞ்சல் திருமணத்தின் நினைவாக அன்பாக 2 சாய் பெஞ்சுகளை திருச்சபைக்கு காணிக்கையாக படைத்திருக்கிறார்கள். திரு ஜி ஞானப்பிரகாசம் அவருடைய மகள் குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள் சாப்பிடுவதற்கு ஒருவேளை உணவில்லாத சூழ்நிலை உருவாகும் என்றால் நீங்கள் திருச்சபையை அணுகும்படியும் அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆறாவது நிறைவுக்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரை சேர்ந்து எக்காலம் ஊதுவோம் என்கிற 407வது கீர்த்தனை பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். வசனம் கூறுவோம், சகோதரரை
ஜெபம் செய்வோம். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அனுப்பப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் அருள் பணிக்காக. அருள் பணியானது ஆவியிலும் ஆத்மாவிலும் பூரணமாய் ஜீவன் உண்டாயிருப்பதற்கு ஏதுவான பணி. அந்த பணியை அருட்பணியாளர்கள் சுமந்து சென்றார்கள். அந்த அருட்பணியிலே கடவுளுடைய வார்த்தையை குறித்த தியானமும் ரிஃப்ளெக்ஷனும், அதை தொடர்ந்து அதன் வழியாக வெளிப்பட்ட ரியாக்ஷனும் காணப்பட்டது. அநேக மக்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலனடைந்தார்கள். ஜீவன் உண்டாயிருப்பதற்கு ஏதுவான வாழ்க்கையை பெற்றார்கள். ரிச்சர்ட் நீல் அருட்பணியாளரும் ஐயரும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக அகஸ்தீஸ்வரம் கடந்து வந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். தன்னிடம் காணப்பட்ட 25 பவுனை நன்கொடையாக ஆலயம் கட்டுவதற்கு கொடுத்து ரியாக்ட் பண்ணினார். அவருடைய ரிஃப்ளெக்ஷனும் ரியாக்ஷனுடைய வெளிப்பாடு இன்று நாம் கிறிஸ்துவை ஆராதிக்கின்றோம். இந்த இடத்திலே அந்த அருட்பணியாளருக்காக கர்த்தரை துதிப்போம், நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவை குறித்து அதிகமாக கேட்கின்றோம், தியானிக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய வார்த்தையைப் போல வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியே நான் ரியாக்ட் பண்ணவும் செயல்படவும் வாழவும் எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுவோம். கர்த்தாவே, மரணத்தின் தருவாயிலே மக்கள் காணப்படுகிற போது மக்களுடைய உயிரை ஜீவன் உண்டாயிருப்பதற்கு ஏதுவான பரிபூரணமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக பாதுகாக்கின்ற பணியை செய்கின்ற பாதுகாவலர்களுக்காக, சுத்தப்படுத்துகின்ற சுகாதார பணியாளர்களுக்காக, ஆண்டவருடைய உன்னதமான பணியை குணமாக்கின்ற பணியை செய்கின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, மருத்துவமனையின் அனைத்து பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஆகாரம் கொடுக்கிறவர்கள், அவர்களை குறித்து நலம் விசாரிக்கிறவர்கள், அவர்கள் நினைவாகவே இருக்கிறவர்கள், அவர்களுக்காக மன்றாடுகிறவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மரணத்தின் விளிம்பிலே காணப்படுகின்ற போது கர்த்தாவே, மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை விளங்கவும், அனைவரும் ஜீவனுக்கு நேராக திரும்ப ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம் சுவாமி. இந்த வாரத்திலும் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய வருடம் ஆசீர்வாதமாக சமாதானம் நிறைந்ததாக அமைவதாக. திருச்சபைக்காக தங்களுடைய குடும்பத்திலே நடந்த திருமணத்தை நினைவு கூர்ந்து 2 பெஞ்சுகளை வாங்கி கொடுத்திருக்கின்ற ஞானப்பிரகாசன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மும்பை பட்டணத்திலே சென்று குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது மகளுடைய குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக அமைவதாக. திரு அருமை தங்கராஜ் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. சுற்றுப்புறத்தை தூய்மையாக ஆலய வளாகத்தை வைப்பதற்காக காணிக்கை என்ன நோக்கத்தோடு தந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை ஏழ்மையான குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி அருளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக உற்சாகமாக மக்கள் கொடுக்கவும், தேவையில் இருக்கின்ற மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பணியையும் தொடர்ந்து செய்து அருட்பணியின் வெளிப்பாடுகளாக வாழ ஒவ்வொருவருக்கும் ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பெற்ற அருட்பணியை ரிச்சர்ட் நீல் ஐயரை போல பிறருக்கும் பறைசாற்றுகின்ற ஒரு கருவிகளாக தொடர்ந்து எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களுடைய சொல், செயல், சிந்தனை, வாழ்க்கையும்
கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக அமைவதாக. திருச்சபையின் அனைத்து குடும்பத்தார்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பக்கத்திலும் தூரத்திலுமாக காணப்படுகிற போது தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்துவதாக. கொரோனா நோயினுடைய அறிகுறிகளோடு வாழ்கிற மக்கள் உண்டு சுவாமி, அவர்களுக்காக மன்றாடுகிறோம். கர்த்தர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய பாதுகாக்கின்ற காருண்யம் என்னும் கேடகம் அவர்களோடு தங்கியிருப்பதாக. கர்த்தாவே, இந்த தொழுகை ஆன்லைன் வழியாக கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய மனோகரமான ஐக்கியமும் ஸ்நேகம் இன்றும் என்றும் அனைவரோடும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரின் நாமத்தினாலே சென்று வாருங்கள்.